இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேங்க. தஞ்சாவூருக்கு தாங்க போகிறோம். ஆமாங்க, தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற ஒரு ஊருங்க, ஃபேமஸான ஊர். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் வ்ளாகாக தாங்க இருக்க போகுது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேங்க. ஒரு ஃபேமஸான இடம், மெயினாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்குனா ஒரு ஃபேமஸான ஒரு ஊர். இந்த சரௌண்டிங்ஸே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லாங்க. இப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தஞ்சாவூருக்கு தாங்க போகிறோம். ஆமாங்க, தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற ஒரு ஊருங்க, ஃபேமஸான ஊர். சென்னை டு தஞ்சாவூர் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஆம்னி பஸ்ஸில். எந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா அலீஃப் ட்ராவல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. சூப்பராக இருக்க போதுங்க ஜேர்னி. பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. நல்ல வேலைங்க, கரெக்டாக 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் வெளுத்து வாங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை எதுவும் இல்லாமல் பக்காவாக நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா அவங்க பஸ் பார்க்கிங்கில் இருக்காங்க. போர்டிங் பேட் எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷனில் 10:35க்கு ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு போர்டிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்க்கிங்கில் வந்துட்டேன். பொறுமையாக பஸ்ஸை அப்படி வளைச்சி பக்காவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க பிஃபோராகவே. நம்ம வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு லீவ் விட்டாங்க, அதனால் சரி நம்ம பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வாங்க ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. லைட்டிங்லாம் பக்கமாக போட்டு மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. செம்மையாக இருக்குங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஏசி சில்னஸாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலுங்க. பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோ கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ளஃபியாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர், அப்புறம் ப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க. ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆன் பண்ணல. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் புக் பண்ண பர்த்து பார்த்தீங்கன்னா L11ங்க. லோயர் பர்த் தான் புக் பண்ணியிருக்கேன். ரெட் பஸ்ஸில் புக் பண்ணேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் ஆச்சுங்க நம்ம சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும். அண்ணா உங்கள் பேர்ண்ணா? என் பேர் வாஜுதீன். என்னண்ணா? வாஜுதீன். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்க? டிரைவிங் வந்து ஒரு 25 வருஷமா தெரிஞ்சிருக்கேன். 25 வருஷம். நம்ம டிராவல்ஸ்லண்ணா
நம்ம டிராவல்ஸ்ல வந்து இப்ப ஆம்னி பஸ் வந்து ஒரு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம். ஆம்னி இந்த பஸ் டிராவல்ஸ்ல வந்து எத்தனை வருஷமா இருக்கு? இப்ப வந்து ஒரு 8 மாசம் ஆகுது. 8 மாசம். பஸ்ஸோட போர்டிங் மேன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? போர்டிங் மைண்ட் வந்து 10:35 கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன். ஆமா. அதுக்கு அடுத்து அப்படியே அசோக் நகர் 10:45, கிண்டி 10:50, அப்படியே போய் லாஸ்டா கேளம்பாக்கத்துல முடியும். கேளம்பாக்கத்தோட முடியும். கேளம்பாக்கம் பாண்டிச்சேரி வரை எங்களுக்கு போர்டிங் இருக்கு. ஆமா. டிராபிக் எங்க இருந்து ஆரம்பிக்குது? டிராபிக் வந்து வடலூர், பாண்டிச்சேரி, ஐயம்பேட்டை அந்த வரிசையாவே டிராபிக் இருக்கு. தஞ்சாவூருக்கு எத்தனை மணிக்குண்ணா? தஞ்சாவூர் 5 to 5:30 போயிருவோம். 5:30 to 6 போயிருவோம் தஞ்சாவூர். வர பேசஞ்சருக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? வர பேசஞ்சருக்கு என்ன, நாங்களும் டிரைவரும் அவங்கள மாதிரி தான் நினைச்சா போதுங்களா. நாங்களும் அவங்கள மாதிரி தான். அது மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாம் நாங்க பண்ணி கொடுக்குறோம். லேடிஸ் வந்தா சேஃப்டியா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நிப்பாட்டுறோம். வயசானவங்க வந்தா பார்த்து நிப்பாட்டி ஏற்றிட்டு போறோம். அதே மாதிரி அவங்களும் எங்களை மதிச்சா போதும். டிரைவர் ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும். பாக்கி எதுவும் இல்ல. அவங்களுக்கு சேஃப்டியா அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்ல. பாக்கி வண்டி அவங்க சுத்தமாத்திக்கிறது அவங்க அவ்வளவுதான். போர்டிங் மேன் 5-10 நிமிஷம் முன்னாடி வந்தா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, போர்டிங் மேன் அவங்க 5-10 நிமிஷம் முன்னாடி வர வேண்டிய அவசியம். அவங்க கரெக்ட் டயத்துக்கு வந்தாலே போதும். அவங்க டயத்துக்கு வந்தா போதும், வண்டி நம்ம டைம் போயிடும். அவ்வளவுதான். ஆனா நீங்க வால்வோ ஸ்கேனியா எல்லாம் ஓட்டி இருக்கீங்க. ஆமா. எது பெஸ்ட் நான் உங்களை பொறுத்த வரைக்கும்? வால்வோ ஸ்கேனியா பெஸ்ட் சொல்லிடுறேன். மோட்டாரை பொறுத்தல எது பெஸ்ட்னு சொல்ல முடியாது. எல்லாமே மோட்டார் தான். இருந்தாலும் வால்வோ எனக்கு நல்லா பிடிச்சது. ஆமா. இப்ப இந்த 9600 மாடல் ஓட்டி இருக்கீங்களா? இந்த வால்வோ லேட்டஸ்ட். ஆமா, 11R வால்வோ 11R ஓட்டி இருக்கு. இல்ல நான் இந்த 9600 அதான் 9600 தான் வால்வோ 11Rம்பாங்க. 7R 9R 11R இருக்கு. இது வந்து 9R வந்து லாஸ்டா உள்ள மாடல். இப்ப லேட்டஸ்டா வந்து 11R. ஓகேண்ணா. அசோக்ல எனக்கும் பாரத் பென்ஸுக்கும் எது பெஸ்ட் உங்களுக்கு? எனக்கு லைலாண்ட் தான் பெஸ்ட். ஆமா, நமக்கு அப்பல இருந்து லைலாண்ட். BS6ல கொஞ்சம் வந்து பிக்கப் சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன். அப்படிங்களா? இல்ல, ஒவ்வொரு மாடல் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். அப்புறம் பழகிட்டோம்னா அது சரியாயிடும். ஏன்னா ஆக்சிலேட்டர் பெடல் போக்குவரத்து போறதெல்லாம் சென்சார் டைப்புங்கிறதுனால அது பழக நமக்கு சரியாயிடும். அவ்வளவுதான். லைலாண்ட் பெஸ்ட். ஓகே, நான் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட QR கோட் கொடுத்துருக்காங்க. இதில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக 3 ml வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. கைஸ், மரக்காணங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கேபின்ல ஸ்டார்ட் பண்ண வண்டி தாங்க. அதுவும் நம்ம பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஈசிஆர் சைடு வழியாக போகுதுங்க. செம்மையாக இருக்கும் ரூட்டு பார்த்தீங்கன்னா. இதுக்கடுத்து வாங்க கேபின்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். தஞ்சாவூருக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம்.
அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. நான் பார்க்கலாண்ணா. ஓகே பாய். எங்கண்ணா ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நம்மளை தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. 15 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்மளை இறக்கி விட்டாங்கங்க. எல்லாம் கொடை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் மழைங்க, சென்னையில் திருவான்மியூரில் ஆரம்பித்த மழை இங்கே தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஃபுல்லாக மழை தாங்க. நான் ட்ராவல் பண்ணல எந்த ஜேர்னிலையும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மழை பெஞ்சதில்லை. நல்ல வேளை கொடை கொண்டு வந்தாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருப்பேங்க. டிரைவர்னா அட்டனர்னா ஃப்ரெண்ட்லி டைப்புங்க, ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. ஓவரால் ஜெர்னி சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் சென்னை டு தஞ்சாவூர் தஞ்சாவூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என் கார்டு கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு தரமான ட்ராவல் vlog சந்திப்போம் மக்களே. டாடா.